கிளாஸ் 10 சில்ட்ரன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எலாரா அப்படின்ற இந்த பொண்ணு என்ன பண்ண போகிறா அப்படின்னா அவள் கையில் ஒரு பிரிக்கு கிடச்சிருக்கு. அந்த பிரிக்குக்குள்ளே என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அவள் பார்க்க போகிறான். அது எப்படி பண்ணலாம், அது உடைக்க முடியாது, அதுக்குள்ளே என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அவள் வந்து திங்க் பண்ணுறா. அப்படி திங்க் பண்ணும்போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன பண்ணலான்னா அந்த பிரிக்கை எடுத்து நம்ம அவனில் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறா. அவனுக்குள்ளே வச்சு பார்க்குறா. அப்போது அந்த பிரிக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறா. என்ன ஆக போகுது இப்போ பாருங்கள், அது அப்படியே மெல்ட் ஆகிடும். அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வந்து ஆஷாக அப்படியே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து தெர்மல் டீகம்போசிஷன். ஓகே, அதே மாதிரியே ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து சூடு பண்ணால் வந்து மெல்ட் ஆகலை, உருகலை. அதனால் என்ன பண்ண போகிறான்னா எலக்ட்ரிக்கல் மூலிமா எப்படி அதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. 2 எலக்ட்ரோட்ஸ் வச்சு அந்த மெட்டீரியலை வந்து அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் உள்ளே போட்டோன்னே அது மெல்ட் ஆகி அது கேத்தோடில் கலெக்ட் ஆகிடுச்சு. அதை வந்து அவள் கலெக்ட் பண்ணி சூரிய வெளிச்சத்தில் வைக்கிறா. வச்சோடனே அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு மீதி இருக்கிற அந்த சாம்பல் மட்டும் செட்டில் ஆகுது. அதை வந்து சன்லைட்லேயே வந்து ட்ரை பண்ணி அதில் இருக்கிற மெட்டீரியலையும் அவள் கண்டுபிடிக்கிறா. ஸோ இதுலேருந்து அவள் என்ன தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா டீகம்போசிஷன் பண்ணாக்கா அது ஒரு மெட்டீரியலை வந்து சூடு மூலிமாவும் பிரித்து எடுக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிசிட்டி மூலிமாவும் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷனும் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு டீகம்போசிஷன் அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு கதை மூலிமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.